பாவ நிழலே அணுகா பாதுகாத்தாருமையே பரமன். பாவ நிழலே அணுகா பாதுகாத்தாருமையே பரமன். தாயுதரும் நீ தரித்திடவே தாய் உதரம் நீ தரித்திடவே தனதோரமல தலமென கொண்டாய் ஞானம் நீரை கண்ணிகையே. நாதனை தாங்கிய ஆலயமே ஞானம் நீரை கண்ணிகையே. மாண்புயரேழு தூண்களுமாய் மாண்புயரேழு தூண்களுமாய் பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே ஞானம் நீரை கண்ணிகையே. என் இனிய உறவுகளே, நாம் இன்று 11/1/25 இருக்கின்றோம். நாம் தினம் தூய ஆவியின் துணையோடும் அன்னை மரியின் அன்பிலும் நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி 68, 13, 14, 15. நமக்கு சனிக்கிழமை என்றாலே அன்னை மரியின் ஒரு சந்தோஷமான நாள். நாம் அன்னை மரியாளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாள். நாம் இன்று வாசிக்கும் இந்த முதல் வாசகம் 1 யோவான் 5, 14, 21. நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்தை ஏற்று அமைந்த பின் அவர் நமக்கு செவி சாய்க்கின்றார். இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. அதனால் கடவுளிடமிருந்து பிறந்தோர் பாவம் செய்வதில்லை என்பது நமக்கு தெரியும். ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறந்தவர்களை அவர் பாதுகாக்கின்றார். இன்றைய பதிலுரை, ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். வாழ்த்தொலி. காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்தது. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் யோவான் 3, 22, 30. இயேசு யூதேயா பகுதிக்கு சென்று அங்கே தங்கியிருந்து அவர் திருமுழுக்கு கொடுத்து வந்தார். யோவானும் அவர் சலீம் என்னும் இடத்திற்கு சென்று அங்குள்ள அபியோனில் திருமுழுக்கு கொடுத்து வந்தார். ஆனால் அங்கு அவருடைய சீடர்கள் அவரை பற்றி, ரபி, யோர்தான் ஆற்றின் அக்கறை பகுதியில் உள்ள உம்மோடு ஒருவர் இருந்தாரே, நீரும் அவரை குறித்து சாகென்று பகர்ந்தீரே, இப்பொழுது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார் என்று. ஆனால் இயேசு அதற்கு பதில், விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் மெஸ்ஸியா அல்ல, மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதை நீங்களே சாட்சிகள். மணமகன் மணமகளுக்கே உரியவன். தோழரோ அவர் அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார். அதில் பெருமகிழ்ச்சி அடைகிறார். என் மகிழ்ச்சியும் இது போன்றது. இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது. அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும். யோவான் என்ன அழகாக சொல்கிறார் பார்த்தீங்களா? அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும். இன்று எத்தனையோ வீடுகளில் சிறியவர்களை விட பெரியவர்கள், சிறிய சகோதரியை விட பெரிய சகோதரியை விட சிறிய சகோதரி மேல் அவரை முட்டி தள்ளி அவருக்கு அந்த பதவி, பெருமை, புகழ் வேண்டுமென்று எத்தனையோ போராட்டங்கள் நாம் சந்தித்து கொண்டு வருகிறோம். இதோ யோவான் தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அவரை சந்தித்தவர். அதனுடைய உறவுகள் தான் இன்று அவரோடு அந்த ஆசியை பெற்ற அவரை வளர விடுகிறார், அவரை வாழ விடுகிறார். அவருக்காக அவர் தன்னை தாழ்த்தி கொள்கிறார். பாருங்க, நீதிமொழிகள் 18:21 சொல்கிறது, வாழ்வதும் நாவாலே சாவதும் நாவாலே, வாயாடு ஒரு பேச்சின் பயனை அனுபவிப்பர். அப்படின்னா நாம் எதை சொல்கிறோமோ அதை நாம் நிச்சயமாக அனுபவிப்போம். எதை கேட்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும். சீடன் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய மனநிலை பெருமை பாராட்டும் தனக்கென்று தேடாமல் பிறருக்காக தேட வேண்டும் என்று தனக்கென்று கனவுகள், திட்டங்கள் தீட்டாது இறைவனின் திட்டத்தை, கனவை நிறைவேற்றுகிறார் திருமுழுக்கு யோவான். அவரை போல் நாமும் நமது செயல்பாடுகளுக்கு முன்னுரிமை கொடுத்து பாராட்டப்பட விரும்புவதை விட
பிறரின் செயல்பாடுகளுக்கு முன்னுரிமை கொடுத்து வாழ்வோம். பாருங்க, அவர் முன்னாடியாக பிறந்தாலும் இயேசுவுக்கு அவர் அந்த இதை கொடுக்குறாரு. ஏன்னா இயேசு இறைமகன் என்பது அவருக்கு தெரியும். இந்த இறைமகன் ஞான ஸ்நானம் அவரிடம் பெற வேண்டும் என்பதற்காக அப்படி ஒரு புனிதமான ஒரு யோவானை கடவுள் உருவாக்குகிறார். முன்கூட்டியே அவரை உருவாக்கி தூய்மையாக அவர் பிறந்து தூய்மையாக அவர் வளர்க்கப்பட்டு காட்டில் எந்த ஒரு தீங்கும் கெடாமல் எந்த ஒரு மனிதன் கையால் செஞ்சதும் அவர் உண்ணாமல் உடுத்தாமல் வாழ்ந்து இறைமகனுக்காகவே அவர் தயாரிக்கப்பட்டவர் தான் யோவான். ஒரு சீடர் ஒருவர் வாழ்ந்து வருகிறார். அவரிடம் அவருடைய குருவானவர் அவருக்கு எப்பொழுதும் அறிவுரை சொல்லி வருவார். ஒரு நாள் அவரிடம் இருந்த எல்லா விதமான கலைகளையும் அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்பொழுது அவனுக்கு ஒரு பெரிய ஆபத்து வருகிறது. அவனால் அவனை காப்பாற்றி கொள்ள முடியவில்லை. அப்பொழுது அவர் கடைசியாக அதை சொல்லிவிட்டு, இதா இந்த உன்னை நீ காப்பாற்றிக்கொள்ள இந்த ஒரு கலையை கற்றுக்கொள் என்று. அதுதான் அந்த குருத்துவ மேன்மை. அவரிடம் இருந்த அந்த கடைசி அந்த இதை கற்றுக் கொடுத்துவிட்டு, இது உன் வாழ்க்கையின் உன்னுடைய உயிரை காக்கும் இந்த ஒரு கடைசியான கலை, இதை நீ உன்னை காப்பாற்றிக்கொள்ள என்று. அன்பிறைவா, இன்று எங்களுக்குள் எத்தனையோ போராட்டங்கள், மனித உறவில் எத்தனையோ சிந்தனை தீங்கற்ற செயல்கள், இதிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று நல்ல உறவோடு இறை வார்த்தையின்படி வாழ முயற்சி செய்து எங்களால் மற்றவர்களுக்கு சான்று பகரக்கூடிய வாழ்க்கையை நாங்கள் வாழ, எங்களை பார்த்து சிலர் அவர்கள் மனமாற ஒரு சாட்சிகளாக விளங்க நாங்கள் வாசிக்கும் இந்த வாசகங்கள் எங்களுக்கு உதவி செய்ய உம்மிடம் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை திருமுக